மார்கரெட் மெட். இவங்க 1901ல பிலடெல்பியால பிறக்குறாங்க. ஷீ ஸ்டடிட் ஆந்த்ரோபாலஜி. இது வந்துட்டு ஹியூமன்ஸை பத்தி ஹியூமனிட்டி பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அண்ட் அவங்க படிச்சது சில டைம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் போயிருந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து வாட் இஸ் த ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பசங்க வந்துட்டு இவங்க வீல்ஸ் பார்ட்ஸ் ஃபயர்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சானுங்க. பட் அவங்க சொன்ன அந்த விஷயம் அந்த ரூமையே அமைதியாக்கிருச்சு. சிவிலைசேஷனோட ஏர்லியஸ்ட் சைன் என்னன்னா ஒரு ஹீல்டு ஃபெமர் அப்படின்ட்டாங்க. ஹீலான தை போன். ஏன்னா இந்த ஃபெமர் தான் நம்ம ஹியூமன் பாடியிலேயே லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன். நம்ம காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல இல்ல இந்த போன் உடைஞ்சிருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. போயிட்டு ஹண்ட் பண்ணவும் முடியாது. ஏதாச்சும் ஒரு பிரிடேட்டர் வருதுன்னா ஓடி ஒளியவும் முடியாது. இந்த போன் ப்ராப்பரா ஹீல் ஆகணும்னா 6 வாரம் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ டெக்னிக்கலி நீங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த போன் உடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க செத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா எந்த அனிமலும் வந்துட்டு இன்னொரு அனிமல் அடிபட்டதுக்கு அப்புறமா 6 வாரம் உட்காந்து பாத்துக்கு போறது கிடையாது. ஆனா நம்ம மனிதர்கள் அப்படி கிடையாது. நிறைய இடங்களில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உடஞ்சு போய் ஹீலான போன்ஸ் கிடைச்சிருக்கு. ஷனிதர் ஒன் நியாந்தர்தால் இது ஈராக்ல கிடைச்ச ஒரு மனிதனோட எலும்பு. இவன் கிட்டத்தட்ட ஒரு 35-45 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இவனோட ஒரு கை டேமேஜா இருந்திருக்கு, ஒரு கண்ணு குருடா இருந்திருக்கு, அண்டு காலும் உடஞ்சிருக்கு. உடஞ்சதெல்லாம் ஹீல் ஆயிருக்கு, அவன் சர்வைவ் ஆயிருக்கான். அதே மாதிரி 1.8 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சில மனிதர்களுக்கு வந்துட்டு எலும்பு உடஞ்சு சரியாயிருக்கு. விச் மீன்ஸ் அவங்களுக்கு கால் உடஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்களை யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கால் உடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள தூக்கிட்டு போய் ஃபுட்டு கொடுத்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல வாரங்கள் இல்லை சில மாசங்கள் அவங்க ஹீல் ஆகிற வரைக்கும் உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கிடையாது, சர்வைவல் த்ரூ கம்பேஷன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் வந்துட்டு காலையிலேன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு, ஆனால் நான் அவனை தனியாக விட்டு போக மாட்டேன், நான் உட்காந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கால் உடஞ்சவனை பேர்டனாக பார்க்காம அவனுக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் மேலே இருக்கிற லவ்னால எம்பத்தினால அவங்கள தனியாக விட்டுட்டு போகாம கூடவே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு, சிட்டிஸ் பில்ட் பண்ணியாச்சு, புதுசாக மிஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்பேஸுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பட் ஹியூமனிட்டியோட சிவிலைசேஷனோட ஃபர்ஸ்ட் சைன் வந்துட்டு kindness. Helping someone through difficulty is where the civilization starts அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல.